சூர்யானோட கருப்பு திரைப்படத்தோட ரிலீசிங் டேட்டை பத்தின அப்டேட்டை இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூல கருப்பு படத்தோட டேரக்டரான ஆர்ஜே பாலாஜி சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சூர்யானுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அதில் உங்களை மாதிரி 500க்கும் மேற்பட்ட அன்பான ஃபேன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அன்பான ஃபேன்ஸ் இருக்க வேண்டிய இடம் அதுதான். ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் தான் ஜாயின் பண்ண முடியும் போல. ஸோ அதனால ஜாயின் பண்ணலாம், உடனே வந்து ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை பல நாட்டில இருந்து பல மக்கள் வந்து பாக்குறீங்க. நீங்களாம் என்ன நாடுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு. ஸோ அதனால என்ன நாடு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிருங்க. இந்தியாவா இருந்தீங்கன்னா மட்டும் என்ன ஸ்டேட்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ரைட், இப்போ வந்து அப்டேட் குள்ள போயிடலாம். இப்போ ரீசெண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் வந்துட்டு திருப்பதி முருகன் கோயில் தரிசனம் வந்து தான் பண்ண போயிருந்தாரு. ஸோ எதுக்கு தரிசனம் பண்ண போயிருக்காரு அப்படின்னா கருப்பு படம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்கு வந்து தரிசனம் பண்ண போயிருக்காரு. ஸோ அங்க அவரை வந்து இன்டர்வியூஸ் வந்து வழிமறிச்சு நிறைய கேள்விகள் வந்து கேட்டாங்க. ஸோ கருப்பு படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்து முடிச்சிங்களா அந்த மணிக்கு? ஸோ ஃபுல்லா வந்து எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ எடிட்டிங் ஒர்க் வந்து 75% கிட்ட வந்து தான் முடிஞ்சிருச்சு. ஸோ படத்தை வந்து நம்ம கொஞ்ச நாள்ல ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ நல்ல டேக்கு தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்து தான் சொல்லியிருக்காரு. ஸோ அன்னைக்கே ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருப்பாரு, படம் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம், நாங்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டேன், எனக்கு படம் நல்லா இருக்குங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருக்கேன். ஸோ எடிட்டிங் ஒர்க், பேட்ச் ஒர்க்ஸ் அது மட்டும் வந்து இன்னும் வந்து பண்ண வேண்டியிருக்குது போல. இன்ன வரைக்கும் இந்த ஒரு டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸுக்கு தான் வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜனவரி 9. ஸோ இன்னும் கூடிய விரைவில் இந்த ஒரு படத்தோட ரிலீசிங் டேட் அப்டேட் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ 2 நாள் தான் வாய்ப்பு இருக்கு. ஒன்று ஜனவரி 9, இல்லை அப்படின்னா ஜனவரி 23. ஸோ இந்த 2 நாட்களில் எந்த நாட்கள் வந்தால் நல்லா இருக்கும், உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்திருங்க. நன்றி, வணக்கம்.